பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். வர்ஷிப் காட், தேங்க் காட், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் கீபோர்டு போட்டு இங்கே பாட்டு பாடினாதான் வர்ஷிப்னு கிடையாது. நீங்கள் சமைக்கும் போதே வீட்டில் பாட்டு போட்டு ஆவியில் நிறைஞ்சு ஆராதிச்சிங்கன்னா அங்கே கர்த்தர் இருக்கிறாருன்றேன் நான். காரில் போகும்போது பாட்டை போட்டு ஆராதிச்சுட்டு போனீங்கன்னா காருக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாருங்கிறேன் நான். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். எப்பொழுதும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இப்பத்தான் இந்த மலையில தான், இந்த நாளில் தான், இந்த இடத்துல தான் இவர் ஜெபம் பண்ணாதான், இவர் ஆராதனை நடத்தினாதான். அதுக்குள்ளெல்லாம் மாட்டிடாதீங்க. நீங்களும் தேவனும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறீர்கள். இந்த மாதிரி தருணங்கள் எல்லாம் இன்னும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு உதவியாக இருக்குதே ஒழிய இதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். God is with you always. எப்போ நம்ம கூட இருக்கிறார். ஸோ இது வரைக்கும் சர்ச் லெவலில் கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா, இது வரைக்கும் ஏதோ ஒரு ரிச்சுவலாக ஒரு ஏதோ ஒன்று கடைபிடிக்கிறதாலாம் கர்த்தரோட இணைஞ்சிருந்தீங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்கிறேன், அதையெல்லாம் தாண்டி உறவினால மனதினால கர்த்தரோட இணைஞ்சிருங்க. ஆண்டவரே, நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, என்னோடு கூட எப்பொழுதுமே இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். அந்த உறவை புரிஞ்சுட்டு அங்கிருந்து செய்யுங்க. அங்கிருந்து சர்ச்சுக்கு வாங்க, அங்கிருந்து நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்க, அங்கிருந்து ப்ரேயர் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக இருப்பீங்கன்றேன். when you understand the love of God, சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போனவங்களாம் இனிமேல் நம்ம ஏதாவது செய்யணும்னு யோசிப்போம். ஆண்டவருக்காக என்ன கர்த்தர் இவ்வளோ நேசிச்சு இப்படி என்னோட பேசுகிறாரு, இந்த வார்த்தைகள் அநேகருக்கு போனோம். அப்போ நம்ம அடுத்த லெவலில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்றைக்குமே கூலிக்காக வேலை செய்கிறவங்களை விட அன்பினால் வேலை செய்கிறவங்க தான் நிறைய செய்வாங்க. கூலிக்காக வேலை செய்கிறவங்க கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. 5 மணி வேலை முடிஞ்சதில்லை, நான் எதுக்கு இருக்கணும் அப்படிமா. ஆனால் அன்புக்காக வேலை செய்கிறவன் ஓவர் டைம் செய்வான், காசை எதிர்பார்க்க மாட்டான். நான் சொல்கிறேன், ஊழியம் என்பதும் ஆலயம் என்பதும் ஏதோ கடமைக்காக வர்ற இடம் இல்லை. அன்பை உணர்ந்து வரும்போது இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நான் இருப்பேன். அங்கே சொல்ல வேண்டியதே இல்லை, நானே செய்வேன். அன்பினால் கர்த்தரோட கனெக்ட் ஆகி அன்பினால் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை தளத்திற்குள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். ஸோ இயேசு சிலுவையில் மரிச்சது இப்படிப்பட்ட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேருந்தும் கர்த்தர் என்ன விடுதலையாக்குறோம். நிறைய பேர் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டு ஜனங்களை மிரட்டுறது. 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணலைன்னா கர்த்தர் ஒன்று எப்படி ஆசீர்வதிப்பார்? எனக்கெல்லாம் சொன்னாங்க, ஒரு விசுவாசி 1 மணி நேரம் ஜெபிக்கணும், ஒரு ஊழியக்காரர் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும் தெரியுமா? 3 மணி நேரம் ஜெபம் பண்ணா தான் நீ விசுவாசி. அதே மாதிரி ஒரு விசுவாசி 5 மணிக்கு எந்திரிச்சிருக்கணும், ஒரு ஊழியக்காரன் 3 மணிக்கு எந்திரிக்கணும். இதெல்லாம் கேட்டிருக்கேன். ஓகே, அவங்க ஒரு டிசிப்ளின்காக நல்லது, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது கூட சொல்லலாம். ஆனால் எதை ஒன்றையுமே சட்டம் உறவில் செல்லாது. ஓகேங்களா? உறவில் சட்டம் செல்லாது. உறவில் சட்டம் செல்லாது. இப்போ ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைக்கு 6 மணிக்கு பெல் அடித்தா எந்திரிக்கணும். எந்திரிக்கலைன்னா தண்ணியை பிடிச்சா என்ன பண்ணுவாங்க? ஊற்றுவாங்க. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க 7 மணிக்கு 7:30 மணிக்கு எந்திரிக்குது. ஒரு பிரச்சனை இல்லையே. ஏன்னா இங்கே உறவில் என்ன பண்ணுது? தூங்குது. அதுக்கு தூங்குறத பார்த்தா நமக்கே எழுப்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ உறவு எப்பொழுதுமே ஜெயிக்குது. சட்டத்திட்டம் செய்யாததை உறவு செஞ்சு முடிக்கும். இது வரைக்கும் நீங்கள் சட்டத்தின் அடிப்படையில், ஒரு மதத்தின் அடிப்படையில் கர்த்தரோட கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கட்டும். உறவு ரீதியாக கர்த்தர்கிட்ட கனெக்ட் ஆகுங்க. அவரை போல உங்களுக்காக நிற்கிறதுக்கு யாருமே கிடையாது. கூட உறவில் ஒரு 12 பேர் இருந்தாங்க இயேசு கூட. இந்த 12 பேரும் அப்பப்போ ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. ஏதோ ஒன்று பண்ணிட்டா அவங்க குறை கண்டுபிடிக்கிறன்னு ஒரு குரூப் சுற்றி இருக்காங்களே. இயேசுவை குறை கண்டுபிடிக்கிறது மாத்திரம் கூட இருக்கிறவங்களையும் குறை கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஒரு நாள் ஓய்வு நாளில் நடந்து போகும்போது கதிர்களை எடுத்து சாப்பிட்டாங்க. கதிர்களை எடுத்து சாப்பிட்டா அன்னைக்கு அது மிகப்பெரிய குற்றம். ஓய்வு நாளில் விறகு பொறுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சமைக்கக்கூடாது, நிறையா சட்டம் இருந்துச்சு. உடனே சிக்குனானுங்கடா, நீங்கள் மாட்டினானுங்கன்னு இயேசு கிட்ட பெரிய கம்ப்ளைண்ட்டாக தூக்கிட்டு வந்தாங்க. ஓய்வு நாளில் உங்களுடைய சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? கதிர்களை சாப்பிட்றாங்க. இயேசு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, சும்மாவே இருக்க மாட்டிங்களா அப்படின்னு இயேசு இவங்களை திட்டல. அவங்கள்ட்ட என்ன தெரியுமா கேட்டார்? பைபிள் ஒழுங்காக படிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நீ பிரமாணம்லாம் ஒழுங்காக படிக்கிறியா, படிச்சிருக்கிறியா? தேவ சமூகத்தை அப்பத்தை தாவீது எடுத்து சாப்பிட்டார் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. உங்களுடைய வேதத்தில் எழுதியிருக்குல்ல, உங்கள் அப்பான்னு சொல்கிறீங்கள, உங்கள் முற்பிதான்னு சொல்கிறீங்கள, அந்த தாவீது தேவ சமூகத்தில் ஆசாரியர்கள் மாத்திரமே சாப்பிட வேண்டிய அப்பத்தை அவர் எடுத்து சாப்பிட்டாருன்னு எழுதியிருக்குல்ல, அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டியா? போ, இவங்களெல்லாம் கேட்காதுன்ட்டார். உறவில் இருக்கிறவனுக்காக நிற்பார், சப்போர்ட் பண்ணுவார், உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்காக ரூல்ஸை மாற்றுவார். அதுதான் தேவனுடைய அன்பு. ஆண்டவர் உங்கள் மேலே அன்பு வச்சா அவங்கள விட்டு கொடுக்கவே முடியாது. இதெல்லாம் மற்றவங்களுக்கு புரியாது. இதெல்லாம் அப்படி ஸ்ட்ரிக்ட் லாஸ் போட்டு கிறிஸ்தவன் அப்படின்ற வாழ்க்கையில் மத ரீதியாக வாழ்கிறவங்களுக்கு இது புரியாது. உறவு ரீதியாக இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். எங்கள் அப்பா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், எங்கள் அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த சங்கீதக்காரன் தான் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஐ நோ மை காட் வில் டூ எவ்ரிதிங் ஃபார் மீ.